Shri Parashakti Vidyala CBSE Class 5th Subject Mathematics. To our 66th online class for 5th standard mathematics, chapter 10, decimals. Okay. Now we already see addition subtractions in decimals. Now we are going to see about the multiplication of decimals. First of all, multiplication by 10, 100, 1000. அதாவது ஒரு டெசிமல் நம்பரோட 10ஐயோ இல்ல 100ஐயோ 1000ஐயோ மல்டிபிள் பண்ணா அதோட ஆன்சர் எப்படி இருக்கும், அதாவது ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. நமக்குலாம் தெரியும், நம்ம நார்மலாக இப்போ ஒரு 5 கூட 10 மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு தெரியும். இந்த 5 வந்து அப்படி போட்டுப்போம், இதில் ஒரு 0 இருக்கா, அந்த 0 இங்கே ஜாயின் பண்ணிப்போம். இப்படி தானமா பண்ணுவோம். சப்போஸ் 5 × 15 × 100ன்னு போட்டால் 1000 போட்டால் என்ன செய்வோம், இந்த 15, ஏன்னா 115 is 15, அந்த 15 அப்படி போட்டுப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 zeros-ஐயும் நம்ம அந்த மாதிரி ஜாயின் பண்ணிப்போம். ஸோ 15,000, 15 × 1000, 15,000. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டேரெக்டாக நம்ம பண்ணுவோம். அப்படி தானே, இதுக்கெலாம் உட்காந்து நம்ம மல்டிப்ளைலாம் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ இதே மாதிரி தான் டெசிமல்ஸில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல்ஸில் எப்படி 10, 100, 1000 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம், எப்படி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான்மா. இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, 0.5 × 10 அப்படின்னு இருக்கு. சரி, இங்கே இந்த 0, 1 எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த 0, 1 தவிர்த்திட்டு இங்கே என்ன இருக்குது, 5ன்னு தானமா இருக்குது. ஸோ அந்த 5 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க, பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கோங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றணும், ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றணுங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 0.5 × 10 இருக்கு. இந்த பாயிண்ட் இல்லாமல் 0.5 அப்படிங்கிறத நான் இங்கே எழுதிட்டேன். நீங்கள் பாயிண்ட் எல்லாம் இப்போ மனசில் வச்சுக்கவே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இங்கே 0.5ங்கிற நம்பர் இருக்குது, இன்ட்டு 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 0.5 இருக்கிறத நான் எழுதிட்டேன். ஸோ 5 × 10ன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க நம்பரை எழுதிப்போம், ப்ளஸ் இந்த 0வை அது கூட சேர்த்து போட்டுப்போம். அப்படி தானம்மா போட்டுப்போம். இதுதானே இதோட நம்பர், அவ்வளோதாம்மா. இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை டிஜிட், அதாவது எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது, ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ், அதுவும் 5ங்கிற நம்பர் வச்சு ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்க மாதிரி பாயிண்ட் வைக்கணும், அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதாம்மா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 5.0. இல்லை ஜஸ்ட் இதை 5ன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இதை எப்படி சொல்லலாம், 5.0ன்னு சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் 5ன்னு மட்டும் நம்ம போட்டாலும் கூட ஆன்சர் இதுக்கு கரெக்டு தான். சரியா? ஸோ இது எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா, மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. பாருங்க, இங்கே 0.5 கூட 10 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி தானே. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும், அந்த மாதிரி பண்ணலாமா. 0 × 5 0 தான், 0 × 0 0 தான், 1 5 is 5, 1 × 0 0. சரியா? இப்போ பாருங்க, ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இது தானே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம 0.5 போட்டுக்கிட்டோம், அப்புறம் இந்த 10ல் இருக்க ஒரு 0வை சேர்த்துக்கிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க. கீழே டெசிமல் பாயிண்ட் இருக்கா, இல்லை, டோட்டலாகவே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா, இதை நம்ம டேரெக்டாக போட்டு பழக போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, இங்கே 0.5 × 100 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும், இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே எழுதுறோம். 0.5 தான், பாயிண்ட் இல்லாமல் 0.5 நம்ம எழுதிக்கலாமா. நீங்கள் 0 போட்டாலும் சரி, போடாலும் சரி. சரியா? 0.5 அப்படிங்கிற நம்பர் எழுதிட்டோம். அப்புறம் பாருங்க, இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்கு, 2 zeros இருக்கு. ஸோ 2 zeros நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ டோட்டலாக எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தானமா இருக்கு. பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ், அதாவது லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். 50.0 தானமா இங்கே இருக்கு. ஸோ அதை 50. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0.5 × 1000. ஸோ அதே மாதிரி 0.5 இங்கே இருக்க நம்பரை பாயிண்ட் இல்லாமல் எழுதணும். அதுதான் இங்கே விஷயமே. பாயிண்ட்டை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டெசிமல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 zeros இருக்குது. ஸோ இந்த நம்பர் கூட 3 0, 1 2 3 zeros போட்டோம் இல்லையா. இப்போ த சேம் தான், இங்கே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நாமளும் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன, 500.0. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 1.78. ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் இல்லாமல் 178 எழுதிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே ஒரே ஒரு 0 தான். ஸோ நம்ம ஒரே ஒரு ஜீரோஸ் நம்ம இங்கே போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2, இந்த 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். சரியா? ஸோ இங்கே பாருங்க, 1.78 × 10 கூட மல்டிபிள் பண்ணால் 17.80 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 1.78
அந்த 178 நான் எழுதிட்டேன். இங்கே இருக்க 2 0. ஸோ 2 0வை ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் கன்சிடர் பண்ண 1 2. ஸோ கன்சிடர் பண்ணால் இங்கே தான் பாயிண்ட். அப்போ 178 அப்படின்னு தான் ஆன்சர். ஓகேவாமா? நெக்ஸ்ட் இங்கே 178 அந்த நம்பரை நான் அப்படியே எழுதிட்டேன். அதுக்கடுத்து எனக்கு 3 zeros இருக்குது. ஸோ 1 2 3 zeros போட்டுட்டேன். இப்போ த சேம் தான் 2 டெசிமல் பிளேசஸ் தான் இருக்குது. அப்படி தானே? ஸோ 1 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி நான் பாயிண்ட் வச்சேன்னா இப்போ என்னோட ஆன்சர் என்னமா 1780.0. ஓகேவா? நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம் பாருங்க. 0.002 × 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எப்படிமா ஆன்சர் பண்ணலாம்? த சேம் தாமா, இந்த 002வை எழுதிக்கோங்க. உங்களோட கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லை மேடம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் 2 மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரியா? ஸோ 002 இதுக்கு 2 தானே வேல்யூடு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு 0. ஸோ ஒரு 0 நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். 1 2 3 3 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் லாஸ்ட் வந்து 3 டிஜிட் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3. ஸோ இங்கே பாயிண்ட். ஓகேவா? அப்போ 0.020 அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் த சேம் இங்கே பாரு, இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோ. 0 0 2. இங்கே 3 zeros வரும். சரியா? 002 இங்கே 100க்கு 2 zeros இருக்குது. ஸோ 0 0. புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள் இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். 1 2 3. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இதோட ஷார்ட் ஃபார்ம் பாரு. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட 0 இருந்தாலும் நம்ம ஒரு 0ன்னு வச்சுக்கலாம். 0.02 தான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் எப்படி இருக்குமா பாருங்கள். இங்கே 3 0 இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ 100 zeros இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு 0ன்னு தான் மீனிங். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 2 0 0. இங்கே 2 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே அதே மாதிரி தான் 0 0 0 2. இந்த முன்னாடி இருக்கா 0 0 0 2. அதை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன், பாயிண்ட் இல்லாமல் எழுதியிருக்கேன். அப்புறம் எனக்கு 3 zeros இருக்குது. ஸோ நான் 3 zeros நான் போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 1 2 3. ஸோ இங்கே அவனோட ஆன்சர் என்னம்மா 2 தான். ஜஸ்ட் 2 தான் ஆன்சர். இங்கே பாருங்க 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீரோஸ்லாம் வேல்யூலெஸ். அப்படி தானேம்மா? ஸோ 2 மட்டும் போடுவோம், பாயிண்ட் வச்சுட்டு இங்கே எத்தனை 0 இருந்தாலும் ஒரு 0 தான். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 0 நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 10th ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் இங்கே 7.813 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை எழுதிடலாம். 7813 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 zeros இருக்குது. ஸோ 3 zeros போட்டுக்கலாமா? 1 2 3 3 zeros. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே பாருங்கள் 1 2 3 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோமா? ஸோ இங்கே நம்மளோட ஆன்சர் என்னமா 7813. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை 0 இருந்தாலும் அது ஒரு 0 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 0 இருந்தால் இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி இங்கே மூவ் ஆகுது. கவனிச்சிங்களா? ஒரு 0வோட அதாவது 10க்கு ஒரே ஒரு 0 தான். ஸோ 0.5 கூட 10 மல்டிபிள் பண்ணோன்னா இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி இங்கே மூவ் ஆகியிருக்கு. பார்த்தீங்களா? இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 2 zeros இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கா, அப்போது இன்னொரு டிஜிட்டுக்கு பதிலாக 0 போட்டுட்டு இங்கே மூவ் ஆகிருக்கு. சரியா? அதே மாதிரி 3 டிஜிட்ஸ் இருந்துன்னா 3 பிளேசஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். 1 2க்கு இன்னொரு 0, அப்புறம் இன்னொரு 0, அப்போ 3 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி அந்த பாயிண்ட் போயிருக்கு. ஸோ அதனால தான் இது 500 அப்படின்னு போணுச்சு. இங்கேயும் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 0 இருக்குது, ஒரு 0 தான். அப்போ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரு டிஜிட் தள்ளி இங்கே மூவ் ஆயிருக்கும் பாருங்கள். அப்போ 17.80 அப்படின்னு சொல்லி மூவ் ரைட் சைடாக ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் 2 zeros இருந்ததுன்னா ரைட் சைடாக 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைட் 2 டிஜிட் பாருங்கள் 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. 3 zeros இருந்துச்சுன்னா ரைட் சைடாக 3 டிஜிட் மூவ் ஆகும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. தேர்ட் டிஜிட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். பாருங்கள் 0 போட்டு நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு 10 மல்டிபிள் பண்ணும்போது இங்கேருந்து கரெக்டாக அந்த ஒரு டிஜிட் தள்ளி இந்த இடத்துல மூவ் ஆகும். பாருங்கள் அந்த மாதிரி தானே மூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. அப்போது 0.02 அப்படின்னு தானே எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் 0.02. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே 2 zeros இருக்குது. அப்போ 2 zeros தள்ளி மூவ் ஆகும். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ 0.2 அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்களா? 0.2. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே வந்து 3 zeros இருக்குது. அப்போ 3 டிஜிட் 1 2 3 கரெக்டாக அந்த 2க்கு அப்புறமா இந்த பாயிண்ட் மூவ் ஆகும் ரைட் சைட். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான்மா. இங்கே 3 zeros இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய 3 டிஜிட்டையும் தாண்டி போய் அந்த பாயிண்ட் இங்கே லேண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரைட் சைடாக 3 டிஜிட் மூவ் ஆயிருக்கு. அப்போ 7813 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கு. புரியுதாமா? ஸோ நம்ம எத்தனை ஜீரோஸ் வச்சு இது பண்ணுறோம். இப்போ 1000ஓட ஓகே, இன்கேஸ் இது 10,000 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் 4 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும் ரைட் சைடாக. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்னா இந்த பாயிண்ட் ரைட் சைடாக மூவ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிவிஷனாக இருந்துச்சு, இது மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் டிவிஷனாக இருந்தால் இந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடாக மூவ் ஆகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரியா? மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டெசிமலில் மல்டிப்ளிகேஷன்னா அந்த பாயிண்ட் ரைட் சைடாக மூவ் ஆகும். அது எத்தனை 0 இருக்குங்கிறத பொறுத்து. இங்கே 10 இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். 100 இருந்தால் 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். 1000 3 டிஜிட், 10,000 4 டிஜிட், ஸோ லேக்னா 5 டிஜிட், இந்த மாதிரி மூவ் ஆகும். லுக் அட் திஸ்.
இங்கே பாருங்க 6.23 இன்ட்டு எதை மல்டிபிள் பண்ணணும்னு நமக்கு தெரில. ஆனால் உங்களோட ஆன்சர் 623 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே 623னா என்ன அர்த்தம்? 0.0ன்னு அர்த்தம். அப்படி தானேமா? அப்போது இங்கே இருக்க பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு? 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. அப்போ இங்கே 20 வச்ச நம்பர் எதுமா? 100 தானேமா? ஸோ இப்படி தான் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே பாருங்க இங்கே 49.001 இது கூட எதை மல்டிபிள் பண்ணணும்னு தெரில. ஆனால் உங்களோட ஆன்சரை பார்த்தீங்கன்னா 490.01. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஒரு 0 தள்ளி, அதாவது ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. அப்போ ஒரு 0 வச்ச நம்பர் என்னது? 10. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம் அப்படி தானேம்மா? பாருங்கள் இங்கே வந்து 10 இருக்குது. 10னா இங்கே என்ன அர்த்தம்? ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகணும். அப்போ இந்த 0 இந்த டிஜிட்டுக்கு தள்ளி இங்கே மூவ் ஆயிருக்கும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 0.632. புரிஞ்சுதான்? ஸோ இந்த மாதிரி தாம்மா இந்த ஃபிலிப்ஸ்க்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பை அ கவுண்டிங் நம்பர்ஸ். எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அதாவது சால்வ் த ப்ராப்ளம் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் 8, இஃப் 1 liters ஆஃப் பெட்ரோல் காஸ்ட் ₹74.03, வாட் வில் பி தி காஸ்ட் ஆஃப் 12 liters ஆஃப் பெட்ரோல்? ஸோ ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 74.03 ருபீஸாக இருந்துச்சுன்னா 12 liters ஆஃப் பெட்ரோலுக்கு எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ருபீஸ் எவ்வளவுமா? 74.03. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் 12 லிட்டர்ஸ்னா அப்போ 12 இன்ட்டு இந்த ருபீஸ் 74.03 ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் 74.03 அப்படிங்கிற ஆன்சரை போட்டிருக்கேன், 12ன்னு போட்டேன். இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரியா? ஸோ பாயிண்ட் இருக்குது, அதை எப்படி பண்ணணும்னு யோசிக்காதீங்க. நார்மலாக நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறீங்க. 2 3s are 6, 2 into 0 0, 2 4s are 8, 2 7s are 14. நெக்ஸ்ட் 1 3 is 3. பாருங்க இது செகண்ட் டிஜிட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டிஜிட்டுக்கு நேராக தான் அந்த ஆன்சர் எழுதணும். 1 0 is 0, 1 4 is 4, 1 7 is 7. நெக்ஸ்ட் பாருங்க இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 6 இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ 0 போட்டுக்கோங்க. 6 0 + 3 3, 0 + 8 8, 4 + 4 8, 7 + 1 8. புரிஞ்சுதா? ஸோ இப்போ பாருங்க பாயிண்ட் வைக்கணும். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? டோட்டலாக 2 டிஜிட்ஸ் தான். இங்கே ஏதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்கா? இல்லை. ஸோ டோட்டலாகவே 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 இந்த 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்மா தேவைப்படும்? ருபீஸ் 888.36 ருபீஸ். ஸோ லாஸ்ட் ஆன்சர் என்ன எழுதுகிறோம்? காஸ்ட் ஆஃப் 12 liters ஆஃப் பெட்ரோல். 12 liters ஆஃப் பெட்ரோல் எவ்வளவுமா? ருபீஸ் 888.36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9, மல்டிப்ளை 6.095 by 45. ஸோ 6.095 by 45. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நார்மலான மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சரியா? பாருங்க 5 5s are 25, balance 2, 9 5s are 45 plus 2 47, balance 4, 47 7 போட்டோம், 4 இருக்கு. 5 into 0 0, அந்த 0 கூட அந்த 4 ஆட் பண்ணா 4, அப்போ 5 6 are 30. நெக்ஸ்ட் 4 5s are 20, balance 2, 9 4s are 36 plus 2 38, balance 3 இருக்குமா? 38ல 8 தான் போட்டிருக்கோம், balance 3 இருக்கு. 4 into 0 0, 0 plus 3 3, 6 4s are 24. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 5 7 12, balance 1 4 7 2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ உங்களோட கொஸ்டினை பாருங்கள். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்கா? இங்கேயும் இல்லை. டோட்டலாகவே 3 டிஜிட் தள்ளி மட்டும் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்களும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ உங்களோட ஆன்சர் 274.275. நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் 90, மல்டிப்ளை G problem 615.3 by 89. So 615.3 by 89. So இப்போ பாயிண்ட் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 9 3s are 27, 7 balance 2, 9 5s are 45 plus 2 47, balance 4 இருக்கு. 1 9 is 9, 9 plus 4 13, balance 3 போட்டாச்சு, பேலன்ஸ் 1 இருக்கு. 9 6 are 54, 54 plus 1 55. நெக்ஸ்ட் 8 3s are 24. இங்க பாருங்க 8 வச்சு நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ செகண்ட் டிஜிட்ல தான் என்னோட நம்பர் இருக்கணும். 8 3s are 24க்கு 4 போட்டிருக்கோம், பேலன்ஸ் 2 இருக்கு. 8 5s are 40, 40 plus 2 42. ஸோ 2 போட்டாச்சு, பேலன்ஸ் 4 இருக்கு. 1 8 is 8, 8 plus 4 12, பேலன்ஸ் 2 இருக்கு. சரி 2 போட்டோம், பேலன்ஸ் 1 இருக்கு. 6 8s are 48 plus 1 49. ஸோ ஆட் பண்ணி பாருங்க. 0 plus 7 7, இங்கே 11, பேலன்ஸ் 1, இங்கே 6, 5 plus 2 7, 5 plus 9 14, பேலன்ஸ் 1, இங்கே 5. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டிஜிட் தள்ளி மட்டும் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர் ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கணும். ஸோ ஆன்சர் எழுதிட்டோம். இங்கே என்னதுமா 54,761.7. ஓகேயா? நெக்ஸ்ட் 12.853 by 42. ஸோ சொல்யூஷன்
12.853 into 42. நார்மலான மல்டிப்ளிகேஷன் 2 3s are 6, 2 5s are 10, 10க்கு 0 போட்டோம், பேலன்ஸ் 1 இருக்கு. 2 8s are 16 plus 1 17, ஸோ 7 போட்டோம், பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 2 2s are 4 plus 1 5, 1 2 is 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 3s are 12. சரியா? 12க்கு 2 இருக்கு, பேலன்ஸ் 1. 5 4s are 20 plus 1 21, பேலன்ஸ் 2 இருக்குமா? 4 8s are 32, 32 plus 2 34, balance 3. 4 2s are 8, 8 plus 3 11, balance 1. 1 4 is 4, 4 plus 1 5. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ண போகிறோம். 6 2 7 plus 1 8, 5 plus 4 9, 2 plus 1 3 and 0 plus 5 5. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். 1 2 3. ஸோ பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் என்னமா? 539.826. ஓகேவா? நெக்ஸ்ட் 222.04 by 76. Sorry, 76. Solution 222.04 into 76. So as usual, multiplication. 6 4s are 24. So 4, balance 2. 0 into 6, 0. 0 plus 2, 2. 6 2s are 12. 12 look at 2, balance 1. 6 2s are 12. 12 plus 1, 13, balance 1. 6 plus 2, 12. 12 plus 1, 13. நெக்ஸ்ட் 7 வச்சு இங்கே ரெண்டாவது டிஜிட். ஸோ இந்த டிஜிட்டுக்கு நேர கீழே தான் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும், மறந்துடக்கூடாது. 7 4s are 28. ஸோ 28 நான் இங்கே அப்படியே போடுறேன். ஏன் போடுறேன்னா 7 4s are 28 தானே, 28க்கு நான் 8 போட்டிருப்பேன், பேலன்ஸ் 2 இருக்கும், அப்படி தானேம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு இங்கே 0 இருக்குது. ஸோ 0 இருக்கிறதுனால 7 into 0 0, 0 plus 2 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டுக்கு அடுத்து 0 வருது அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி, ஒரு வேளை ரிமைண்டர் இருந்துச்சுன்னா அந்த ரிமைண்டரே ஆட் பண்ணி டேரெக்டாக அந்த 2 டிஜிட்டையும் போட்டுடலாம். 7 2s are 14. 14க்கு 4, balance 1. 7 2s are 14, 14 plus 1, 15க்கு 5, balance 1. 7 2s are 14, 14 plus 1, 15. ஓகேவா? ஸோ 0, இங்கே 0. ஆட் பண்ணுங்க. 4 plus 0, 4. 8 plus 2, 10க்கு 0, balance 1. 2 plus 2, 4 plus 1, 5. 3 plus 4, 7. 3 plus 5, 8. 1 plus 5, 6, 1. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு 2 டிஜிட் தள்ளி மட்டும் தான் பாயிண்ட் இருக்குது. இங்கே செகண்ட் ஒன்றுக்கு எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் 16,875.04. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதி ஃபினிஷ் பண்ணுறோம். Next second problem. If 5,867 into 8 equal to 46,936, then find the product of each of the following without actual multiplication. அதாவது ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் நம்ம செஞ்சு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணாமல் இதுக்கான ஆன்சரை டைரெக்டாக கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அவங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள். இங்கே 5867, இங்கேயும் பாருங்கள் 5867. பாயிண்ட் எல்லாம் கவனிக்காதீங்க, டிஜிட்ஸை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும், அப்படி தானே? அதில் எந்த டவுட்டும் இல்லை. பாருங்கள், இங்கே 5867 into 8 இருக்குது, இங்கே 5867 into 8 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இதை மல்டிப்ளை பண்ணால் இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும், அப்படி தானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சம்லையும் இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்க போகுது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. எல்லா சம்முக்குமே இதுதான் உங்களுக்கு ஆன்சர், இதை தாண்டி வேறு எந்த ஆன்சரும் கிடைக்காது. சரியா? நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பார்க்குறீங்க, இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் இங்கே 3 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட். ஸோ நம்மளும் இங்கே 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 டிஜிட். ஸோ நம்மளும் இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 1 2 3 4. 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ நம்ம 1 2 3 4. ஸோ 4 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணுறோம்? பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். மானவ் பாட் 7 stickers at rupees 3 rupees 56 paise each. How much did he pay for the sticker? அப்போ அந்த ஸ்டிக்கருக்கு எவ்வளவு பே பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மானவ் வந்து 7 ஸ்டிக்கர்ஸ் வாங்குறான். சரியா? ஒவ்வொரு ஸ்டிக்கரும் எவ்வளோ ரேட்டா? 3 rupees 56 paise. ஓகேவா? ஸோ அப்போனா அந்த 7 ஸ்டிக்கர்ஸ்க்கும் அவன் எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸிமா, காஸ்ட் ஆஃப் 1 ஸ்டிக்கர் ஈக்குவல் டு rupees 3.56 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் 7 ஸ்டிக்கர்ஸ் ஈக்குவல் டு 7 into rupees 3.56. ஸோ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் உங்களோட ஆன்சர். திஸ் இஸ் ஹோம்ஒர்க். அண்ட் தென் ஃபோர்த் ப்ராப்ளம்,
ராஜேஷ் ஹேஸ் ஆர்டர் 14 டிஷர்ட் ஃபார் ஏ சேல்ஸ்மேன் அட் ஹிஸ் ஷாப். தன்னோட ஷாப்பில் வேலை பார்க்குற சேல்ஸ்மேனுக்காக ராஜேஷ் 14 டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இஃப் ஈச் டிஷர்ட் காஸ்ட் ருபீஸ் 781.35. ஓகேவா, 781 rupees 31 paise ஒவ்வொரு டிஷர்ட்டும். ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஆல் 14 டிஷர்ட்ஸ். 14 டிஷர்ட்டுக்கும் எவ்வளவு பைசா இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் டிஷர்ட், ஒரு டிஷர்ட்டோட விலை எவ்வளவுமா, ருபீஸ் 781.35. ஓகேவா, அப்போ காஸ்ட் ஆஃப் 14 டிஷர்ட், அப்போ 14 டிஷர்ட்டுக்குனா 14 into rupees 781.35. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான் இங்கே. சரியா, ஸோ 781.35 into 14 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20, 0, balance 2. Next 4 3s are 12, 12 plus 2 14. நான் இப்போ எழுதுகிற எல்லாமே ரஃப் காலத்தில் தாம்மா இருக்கணும். ஸோ 14க்கு 4 போட்டோம், பேலன்ஸ் 1 இருக்குது. 1 4 is 4, 4 plus 1 5. 4 8s are 32, பேலன்ஸ் 3. 7 4s are 28, 28 3 31. ஸோ அந்த 31 அப்படியே போட்டாச்சு. இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால அப்படியே எல்லா ஆன்சரும் வந்துடும். 1 3 is 3, 1 1 is 1, 1 8 is 8, 1 7 is 7. ஸோ ஆட் பண்ணுறோம். ஓகேவா, பாருங்கள், 0 அப்படி போட்டுக்கிறோம். 4 plus 5 9, 5 plus 3 8, 2 plus 1 3, 1 plus 8 9, 7 plus 3 10. ஓகேவா, நம்ம இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். பாருங்கள், இங்கே 2 டிஜிட்டுக்கு அடுத்து தான் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளும் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, காஸ்ட் ஆஃப் 14 டிஷர்ட்ஸ். எல்லா 14 டிஷர்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளவு, ருபீஸ் 10,938.90. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாமா, நெக்ஸ்ட்மா இன் பேஜ் நம்பர் 120 செல்ஃப் ப்ராக்டிஸ் 90. இதில் ஃபர்ஸ்டில் நம்ம ஜி ப்ராப்ளம் பண்ணியாச்சு. ஜி ஹைச் ஐ இந்த 3 ப்ராப்ளம்ஸும் நம்ம பண்ணிட்டோமா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். செகண்ட் ப்ராப்ளம் பண்ணிட்டோம். அண்ட் தென் தேர்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா, ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் கண்டிப்பாக எழுதிடணும். அண்ட் பேஜ் நம்பர் 119ல் குயிக் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனும் செகண்ட் மல்டிப்ளிகேஷனும் உங்களோட புக்லேயே செஞ்சுருங்க. இட்ஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு இன்றைக்கி நடத்தின டாபிக் புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் தென் இதில் நம்ம ஆல்ரெடி இந்த சம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சம் பண்ணியிருக்கோமோ அதை விட்டுருங்க. மற்ற சம் கண்டிப்பாக உங்களோட புக்கில் எழுதியிருக்கணும். அண்ட் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.